தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் ரத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. நாளைய தினத்தோடு பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. ஆனால் இந்த தேர்தல் சுதந்திரமாக நடைபெறுகிறதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திமுகவினர் அராஜகம் செய்கின்றனர். பெரியாரிஸ்டுகள் என்று ஒரு சில தெலுங்கர்கள் ஈரோட்டில் அராஜகம் செய்கின்றனர். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பிரச்சாரம் செய்ய விடாமல் மறியல் பண்ணுகின்றனர், அராஜகம் பண்ணி கொண்டுள்ளனர். மேலும் திமுக 500 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த தேர்தலில் பணத்தை இறக்கியுள்ளது. வாக்காளர்களுக்கு 5000 முதல் 10,000 ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது. வெள்ளி கொலுசு வழங்கப்படுகிறது. மேலும் ஆட்டுக்கறி பிரியாணி, கோழிக்கறி பிரியாணி ஆகியவை வழங்கப்படுகிறது. எவர் சில்வர் பாத்திரங்கள் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. பறக்கும் படை கண்டுகொள்ளவே கிடையாது. ஆக இந்த தேர்தல் ஒரு கேலிக்கூத்தான ஒரு தேர்தலாக உள்ளது. ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக பணப்புழக்கம் அதிகமாக உள்ளது. பலமுறை குற்றம் சாட்டியும் கூட தேர்தல் ஆணையமோ, வருமான வரித்துறையோ, அமலாக்கத்துறையோ திமுக தேர்தல் அலுவலகத்தையோ, திமுக வேட்பாளர் வீட்டிலேயோ, அமைச்சர் முத்துசாமி வீட்டிலேயோ சோதனையிடவில்லை. சோதனை செய்தால் பல கோடி ரூபாய் பிடிபடும். ஆகவே ஈரோடு இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா பண்ணக்கூடாது, அராஜகம் பண்ணக்கூடாது, ஆளுங்கட்சியின் குறுக்கீடு இருக்கக்கூடாது. ஆகவே இப்பொழுது நடைபெறுகிற தேர்தலில் ஆளுங்கட்சி குறுக்கீடு உள்ளது. தமிழக காவல்துறை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. மேலும் திமுக 500 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை இறக்கியுள்ளது. ஆகவே தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு பின்னர் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.